இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்துல நீங்க செய்ய போகும் காரியங்கள், எதிர்கொள்ள போகும் சவால்கள், சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதை எதை குறிச்சும் நீங்க கவலைப்படவே வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இத சொல்றது தேவன். உங்களை பார்த்து தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேணாம். சரி, ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி தேவன் போகிறாராம். அவர் போய் உங்களுடைய எல்லா வழிகளையும் செவ்வையாக்குகிறார். ஒரு உறுதியான வெற்றியை உங்களுக்கு இந்த வாரத்துல தேவன் கட்டளையிடுறாரு. அந்த காரியங்கள்ல தேவனே உங்களுக்காக செயல்பட்டு வெற்றியை தரப்போகிறாரு. விசுவாசித்து காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. மோசேக்கு முன் சென்றாரு, யோசேப்பிற்கு முன் சென்றாரு, தாவீதுக்கு முன் சென்றாரு. நீங்க சந்திக்க இருக்கும் உங்க காரியங்களை சரி செய்யும்படி உங்களுக்கு முன்னாடியும் அதே தேவன் இன்றைக்கு செல்றார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்கிற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா. அதுல உள்ள அத்தனை பிரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கும் நீங்க பதில் கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அப்பா அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் தாமே உன்னோடு இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. எங்களை நோக்கி எங்களுக்கு நேராக இன்றைக்கு வந்த வசனத்திற்கு நன்றி, வாக்கு தத்தங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க அப்பா எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென் அப்பா. பயப்படாதே பயப்படாதேன்னு எத்தனை முறை நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. இன்றைக்கு அப்பா என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் பயந்து நடுங்கி கொண்டிருக்காங்க ஏசப்பா. ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு இது எப்படி முடியும், நன்மையா முடியுமா, தீமையா முடியுமா, இது எப்படி இந்த காரியங்கள் நான் செய்ய போகிறேன்னு நினைச்சு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஏசப்பா. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு நேராக நீங்க சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். பலங்கொண்டு திடமனதாயிரு அப்பா. இத்தனை முறை நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கியவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஆமென். எங்க ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டித்தவர் நீங்கப்பா, உருவாக்கியவர் நீங்கப்பா. நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க, ஆமென், பயப்படாதே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை மீட்டு கொண்டமைக்காய் நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் சொல்லி அழைச்சிங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்றீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா நீங்க எங்க பட்சமா இருந்தா எங்களுக்கு விரோதமா இருப்பவன் யாருப்பா? ஆமென். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்களால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீங்க பலன் கொடுக்குறீங்கப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நீங்க சொல்றீங்க ஏசப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உமது வலது கரம் எங்களை தாங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உதவி செய்யும் மகத்துவமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். எங்களுக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவங்க நீங்கப்பா. நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லைப்பா. ஆமென். நீங்க ஜீவனின் பலனானவர் நீங்கப்பா.
ஆமே, நாங்க எதற்கும் அஞ்சுவதில்லை. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமேன் இன்றைக்கு நீங்க அப்பா தைரியத்தை கொடுக்குறீங்கப்பா, அதற்காக நன்றி. பயங்கிறது சாத்தானுடைய கிரியைப்பா. ஆமேன், அதை எங்களை விட்டு நீங்க விளக்குறீங்க ஏசப்பா இன்றைக்கு. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறிச்சோ, கடன்களை குறிச்சோ, உடல் நலத்தை குறிச்சோ, பெற்றோர்களை குறிச்சோ, திருமணத்தை குறிச்சோ, குழந்தை பாக்கியத்தை குறிச்சோ, எதை குறிச்சோம் பிள்ளைகளுக்கு பயம் இருக்கக்கூடாதுப்பா. சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படிங்கிற விசுவாசம் வரணும் ஏசப்பா. இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்பொழுது விரட்டுகிறோம் அப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த பயத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை ஆட்டி படைக்கிற பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்துல வெளியேறி இப்பொழுது. ஆமேன். மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அத்தனை பயத்தின் ஆவிகளும் இப்பொழுது வெளியேறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை அது தொட முடியாதுப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க நேசிக்கிற பிள்ளைகளை அப்பா அந்த பயத்தின் ஆவி எந்த கலவரமும் பண்ணாம இப்பொழுது வெளியேறுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. பலவீனத்தை கொண்டு வரும் ஆவி, தரித்திரத்தை கொண்டு வரும் ஆவி, உடல் நல கோளாறுகளை கொண்டு வரும் ஆவி, எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்பொழுது நாங்க அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. முழுவதையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.